வணக்கம். பெரிய வாய்க்கால் தெரு. இது திரு பாரதி வசந்தன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பு. பாரதி வசந்தன் அவர்கள் புதுச்சேரியை சேர்ந்தவர். இப்படி ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் என்றதே எனக்கு தெரியாம இருந்துச்சு. எல்லாருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும். இவர் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் தேடிக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஆனா இவர் இவருடைய சிறுகதைகள் பல பரிசு போட்டிகள்ல வென்று பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்கு. அதான் உள்ளூர்ல இருக்கிற குளம் தீர்த்த குளம் ஆகாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த மாதிரி உள்ளூர்ல இருக்கிற இந்த எழுத்தாளருடைய இந்த அருமை தெரியாமையே போயிடுச்சு. ஆஹ் பாரதி வசந்தன் அவருடைய இந்த சிறுகதை தொகுப்புகள் இந்த புத்தகத்தை என்னுடைய எங்க ஊர் நூலகத்துல நான் எடுத்தேன். முக்கியமா இந்த பேர் என்னை கவர்ந்துச்சு, பெரிய வாய்க்கால் பேர். ஏன்னா பாண்டிச்சேரியில ஒரு முக்கியமான ஏரியா, டவுனுக்குள்ள முக்கியமான ஏரியா இந்த வாய்க்கால் தெரு, சின்ன வாய்க்கால் தெரு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பழைய பேர் தான் பெரிய வாய்க்கால் தெரு. அந்த பெரிய வாய்க்கால் தெரு தான் சுருங்கி போய் சின்ன வாய்க்கால் தெருவா மாறிடுச்சு. அதனால உள்ள நான் பிரிச்சு பார்க்கும்போது முழுக்க முழுக்க புதுச்சேரியை பற்றியான இந்த மக்கள், இந்த புதுச்சேரி வாழ்வு வாழ்வு முறைகள் அது சம்பந்தமாக இருக்குன்றதுனால எனக்கு ரொம்ப ஆர்வத்தில் அதை எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு எண்ணம். ஏன்னா நிறைய எழுத்தாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தென் தமிழ்நாடு, மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் அந்த மாதிரி பகுதிகள் நிறைய எழுத்தாளர்கள்லாம் வராங்க. நெரிசல் காட்டு எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்க ஊரை மையப்படுத்தி இந்த ஊருடைய கலாச்சாரம், மக்கள் அந்த மாதிரி இதெல்லாம் மையப்படுத்தி நிறைய எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இங்கேயும் சென்னை சரி, சென்னை பகுதியிலும் சரி, சென்னையை நிறைய பேர் எழுத்தாளர்கள்லாம், ஜெயகாந்தன் அவர்கள் எல்லாம் படம் முடிச்சு காட்டியிருக்காங்க. ஒரு பரந்தப்பட்ட தமிழ் மக்களை பற்றி, பல ஊர்களை பற்றி ஜெயமோகன் அவர்கள், இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் அவர்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா பிரபஞ்சன் புதுச்சேரியை சேர்ந்தவர் பிரபஞ்சன். பிரபஞ்சன் புதுச்சேரியை பற்றி, அவரும் புதுச்சேரியை சேர்ந்தவர் தான். அவர் புதுச்சேரியை பற்றி பதிவு பண்ணியிருக்காரு. ஆனாலும் அந்த மனசுக்கு நெருக்கமான, மிகவும் இயல்பான ஒரு புதுச்சேரி மக்கள், புதுச்சேரி அந்த ஊரு, அதை படிக்கும் போதே நமக்கு ஒரு ஒரு புதுச்சேரிக்காரர்களுக்கு புதுச்சேரின்னு ஏன் சொல்லியிருக்காங்க, பாண்டிச்சேரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னதான் புதுச்சேரி புதுச்சேரின்னு சொன்னாலும் அது மனசுல எங்களுக்கு ஒட்டாது. அது என்னவோ பாண்டிச்சேரி அப்படின்றதுதான் எங்களுக்குள்ள மனசுல விட்டு எனக்கு ஒரு ஜில்லுன்னு ஒரு எண்ணம் வரும், ஒரு உணர்வு வரும். நான் பாண்டிச்சேரியிலே சொல்லியிருந்தேன். ஏன்னா எங்களுக்கு பாண்டிச்சேரின்னு சொன்னாதான், பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாதான் எங்களுக்கு அது மனசுக்குள்ள ஒரு நெருக்கமான உணர்வை உண்டு பண்ணுது. புதுச்சேரி அப்படின்னு தமிழ்ல என்னதான் சொல்றதை விட அது ஒரு உணர்வு தான். அந்த உணர்வுக்கு மொழி ஒரு தடையா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பாண்டிச்சேரியை பற்றி ரொம்ப நெருக்கமான உணர்வை தரக்கூடியதா பிரபஞ்சன் கதைகள் அவர்களை விட இவருடைய கதைகள் மிக அற்புதமா இருக்கு. படிக்க படிக்க எனக்கு அந்த பழைய பாண்டிச்சேரிக்குள்ள சுத்தி வந்த மாதிரி இருக்கு. நான் பார்த்த பாண்டிச்சேரிகள் 90களின் பாண்டிச்சேரி, 2000களின் பாண்டிச்சேரி, இப்ப பாண்டிச்சேரி. இவர் அதுக்கும் முன்னாடி ஒரு போறார். 60 70கள் பாண்டிச்சேரி, 80களுடைய பாண்டிச்சேரி. ஏன்னா அப்பெல்லாம் ஒரு இளைஞராகவும் வாலிபராகவும் இருந்ததுனால அந்த அனுபவங்களை எல்லாம் அவர் கதைகள் மூலமாக சொல்றாரு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சரித்திரம் இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஏன் அந்த பேர் வந்துச்சு, அந்த சரி அதோடைய பின்னாடியோடைய ஹிஸ்டரி என்ன, அந்த ஊர் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தன் கதைகள் மூலமாக இதை சொல்றாரு.
முக்கியமாக அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து அஹ், நமக்கு தெரிஞ்சு புதுச்சேரின்னு சொல்றோம். பிரெஞ்சுக்காரன் வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி அது பாண்டிச்சேரியா மாறி அப்படிலாம் வந்திருக்குதுன்னு நம்ம சொல்லுவாங்க சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி கொரோனா காலத்துல வேதபுரி அப்படின்னு ஒரு பேரு பாண்டிச்சேரி இருந்திருக்கு. அதையும் அவர் வந்து அவர் கதைகள்ல சொல்றாரு. இருந்தாலும் இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு பேர் பாண்டிச்சேரிக்கு இருந்திருக்கு. அது பேர் பள்ளத்தூர். பள்ளத்தூர்னு ஒரு பேரு பாண்டிச்சேரி டவுன், இப்போ டவுன் பகுதி இருக்கு இல்லையா, அந்த டவுன் பகுதிக்கு பள்ளத்தூர்னு ஒரு பேரு இருந்திருக்கு. அது ஒரு கோயில் கல்வெட்டுல கூட இருக்கு. வில்லியனூர் கோயில் கல்வெட்டுல கூட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒவ்வொரு ஊரா வந்து ஒரு அதோடைய சரித்திரம் உள்ள முக்கியமா ஆஹ், பாண்டிச்சேரியுடைய டவுன் டவுன் பகுதிகள் அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்றத தன் கதைகள் மூலமாக சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வில்லியனூரை பத்தி பேசுறீங்கன்னா, வில்லியனூரை பத்தி ஒரு கதைகள் மூலமா ஒரு கதை மூலமா அதோடைய சரித்திரத்தெல்லாம் சொல்றாங்க. வில்லியனூர் வந்து அஹ், ஒரு சோழ மன்னன். அவருக்கு வந்து குஷ்டம் நோய் வந்துருச்சு, வெண் குஷ்ட நோய் வந்துருச்சு. அவர் பேர் தர்மபால சோழன். அவருக்கு வந்து இங்க வந்து இங்க இருக்கிற சிவன் வந்து வணங்கினா அவருக்கு நோய் தீரும்னு சொல்லிட்டு அதனால இங்க வந்திருக்காரு. பல நாள் தங்கி இந்த சிவனை வெளியூர் சிவபெருமான திருக்காமேஸ்வரர், குயிலம்மை நாச்சியார் கோகிலாம்பைன்னு சொல்லுவேன், வணங்கியிருக்காரு. அங்க இருக்கிற பிரம்ம தீர்த்தத்துல ஒரு நாள் குளிக்கும் போது அஹ், தலை ஃபுல்லா உள்ள முழுகாம உடம்பு வரைக்கும் கழுத்து வரைக்கும் வந்து முழுகி இருக்காரு. அவர் எழுந்து பார்க்கும்போது கழுத்து வரைக்கும் இருந்த குஷ்ட நோய் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா மூழ்கி எழுதும்போது முழுசா சரியாயிடுச்சு. அதனால தர்மபால சோழன் திரும்பி இங்க ஒரு வருஷம் இங்கேயே தங்கி இந்த இடத்த வந்து ஒரு முறையான ஒரு ஊராக மாத்தி, ஏன்னா அப்போ வந்து வில்லியனூர் வந்து வில்வ மரங்கள் நிறைந்த காடா இருந்துச்சு. அதுல இந்த சிவன் கோயில் இருந்துச்சு. அதனால தன் நோயை நீக்கிய இந்த சிவபெருமான் இங்க இருக்கிற இடத்துல ஒரு அற்புதமான ஒரு முறையான கோயிலை கற்கோயிலை எழுப்பி அதுக்கு வந்து மக்கள் வசிப்பிடமா அந்த வில்வ மர காடை வந்து திருத்தி மக்கள் வசிப்பிடம் இருக்கக்கூடிய ஒரு ஊரா மாத்தி நான்மாட வீதி. இப்ப பாத்தீங்கன்னா மதுரை, சிதம்பரம் அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஊருக்கு நடுவுல வந்து கோயில் இருக்கும். சுத்தியும் வந்து தேர் போயிட்டு வரா மாதிரி ஒரு பெரிய வீதியே இருக்கும். இங்க அதே மாதிரிதான் வில்லியனூர். கிழக்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி, தெற்கு ரத வீதி, அதே மாதிரி மேற்கு ரத வீதி அப்படின்லாம் இருக்கு. இப்பயும் சிவபெருமான் சிவன் கோயில்ல அந்த பெரிய தேர், பாண்டிச்சேரியில பெரிய தேர் அதுதான். அது வந்து அந்த வீதியை சுத்தி வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி அப்ப இதுல வந்து ஒரு சொல்லாத ஒரு விஷயத்த நான் படிச்சிருக்கேன். வில்லியனூர் பக்கத்துல சங்கராபரணி ஆறு கோயில் இருக்கு. அந்த சக்கராபரணி ஆறு எப்படி இருந்துச்சுன்னா, ராஜா இருந்த காலத்துல ஸ்ரீரங்கம், திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் மாதிரி வில்லியனூர் வந்து தீவு மாதிரி இருந்திருக்கு. அதாவது ரெண்டு பக்கமும் ஆறு ஓடி இருக்கு. இது ஒரு தீவு மாதிரி திருச்சி ஸ்ரீரங்கம் மாதிரி இருந்திருக்கு. அதை வந்து சோழர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பக்கமா ஆற ஓடுற மாதிரி அதோட பாதையை மாத்திருக்காங்க. மாத்தி இந்த ஊரை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. இது இந்த இவருடைய கதையில இல்லை, இவர் சொல்லவும் இல்லை, நான் படிச்சதை வச்சு நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இவர் கதையில சொல்லாத சுல்தான்பேட்டை அப்படின்னு ஒரு இடம் வெளியூர் பக்கத்துல இருக்கு. சுல்தான்பேட்டைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திப்பு சுல்தான் வந்து சென்னையை நோக்கி பிரிட்டிஷ்காரங்களை நோக்கி படையெடுத்துட்டு போகும்போது இந்த வழியா வந்து தங்கினாரு. அப்ப அவர் படைகள் தங்கின இடம் வந்து சுல்தான்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சரித்திரமா எந்த சான்றுகள் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பேச்சு வழக்கு அதனாலதான் அந்த சுல்தான்பேட்டைன்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்கள் அதிகமாக உள்ள ஒரு பகுதி வில்லியனூர். ஸோ இந்த மாதிரி நிறைய சரித்திர சான்றுகள் இந்த புக்ல அவர் கொடுக்கல. நான் கேள்விப்பட்டது, நான் வெளியில படிச்சதை வச்சு எனக்கு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாரு.
முக்கியமா அந்த காலத்துல பாண்டிச்சேரி எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப அமைதியான தென்னந்தோப்புகளும் மாந்தோப்புகளும் நிறைஞ்ச ஒரு அற்புதமான ஊராகவும் ஏரிகள் நிறைஞ்ச ஊராகவும் இருக்குது. அதெல்லாம் படிக்கும்போது இப்ப நீங்க பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா நிச்சயமா இப்ப டிராபிக், இப்ப இருக்கிற டிராபிக் வந்தீங்கன்னா மூச்சு கூட விட முடியாது. நம்மளால இந்த ஏன்டா வெளியில போறோம், ஏன்னா பாண்டிச்சேரியை நீங்க வெறுத்துருவீங்க. முக்கியமா இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தா அந்த பெங்களூரு வெளிமாநில மக்கள் எல்லாமே, பெங்களூர் இல்லை எல்லா வெளிநாடு மக்களும் சுற்றி இருக்கிற வெளிமாநில மக்கள்லாம் அங்க வந்து இந்த இடத்த வந்து நாசப்படுத்துறாங்க. டூரிசம்ன்ற பேர்ல இதை நாசப்படுத்திக்கிறாங்க. இதோட அமைதியை குலைச்சிட்டாங்க. நான் சின்ன வயசுல பார்த்த அந்த 90கள் 2000-உடைய ஆரம்ப கட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அவ்வளோ அமைதியாகவும் ரம்மியமாகவும் இருக்கும். இப்ப வந்து எங்களால வெளியில சாதாரண நாளே போக முடியல. முக்கியமா அந்த வீக்கெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரைடே ஈவினிங்ல இருந்து மண்டே மார்னிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமா அங்க ஒரு நீங்க நரகத்தை பார்க்கணும்னா இங்க வந்து நீங்க பாண்டிச்சேரிக்குள்ள வரலாம். அப்போ மோசமான டிராபிக் இருக்கும். அதுல விபத்துகளும் நடக்கும். உயிருக்கோ உடலுக்கோ ஒரு உத்தரவாதம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு இடமா இருக்கு. அப்பெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு அற்புதமா இருக்கும். ரோடு வந்து நல்லா பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரிக்கும் பக்கத்துல சில சில தமிழ்நாடு பகுதிகளும் இருக்கு. அதெல்லாம் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்தியாசம் தெரியுதுன்னா பாண்டிச்சேரி பகுதிகளில் கரண்ட் இருக்கு, ரோடுகள் நல்லா இருக்கும், தண்ணி வரும். அங்க அப்படியே பக்கத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பகுதின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அங்க ரோடுகள் சரியா இருக்காது. கரண்ட் வந்து அவ்வளோ ரொம்ப நாள் இருக்காது. தண்ணி தட்டுப்பாடு இருக்கும். இதே பக்கத்து ஊரா இருந்தாலும் கவர்னன்ஸ் வந்து அப்படி ஒரு நல்ல கவர்னன்ஸ் இருக்கும். ஆஹ் மருத்துவம் வந்து மிக சிறந்த மருத்துவமா இருக்கும். சேவைகள் பாண்டிச்சேரியில் அப்படி இருந்து அரசாங்க சேவை, அரசாங்க மருத்துவம் தனியார் மருத்துவத்துக்கு ஈக்குவலா ஏன் அதை விட ஒரு படி மேலேயே சிறந்த மருத்துவ வசதிகளும் மருத்துவ சேவையும் சிறப்பா இருந்தது. நான் 90கள்லையும் 2000லையும் பார்த்த பாண்டிச்சேரி. தமிழ்நாட்டு மக்கள்லாம் இங்க வருவாங்க, இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து போவாங்க, இங்க வந்து குழந்தை பெற்றுன்னு போவாங்க. அவ்வளவு சிறப்பாக கவனிப்பாங்க. இப்ப எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. மோசமான அரசியல்வாதிகள், சுயநல அரசியல்வாதிகள் எல்லாருனாலையும் மாறிடுச்சு. இது பழைய பாண்டிச்சேரி இல்ல. பாண்டிச்சேரி தன்னுடைய ஆன்மாவை எப்பயோ இழந்து போச்சு, இழந்துருச்சு. மிக அற்புதமா இருக்கு. இவர் சொல்ற பாண்டிச்சேரி இன்னும் அற்புதமா இருக்கு. இவர் பார்த்த பாலகட்டம் வந்து மிகவும் அமைதியான தோப்புகள், தென்னந்தோப்புகள், மாந்தோப்புகள் நிறைஞ்ச அந்த தோப்புகளுக்குள்ள குளங்கள், அதுக்கப்புறம் வந்து ஏரிகள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு ரம்மியமான ஒரு உலகமா இருந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட பாண்டிச்சேரி இப்படி வந்து நிர்மூலம் ஆயிடுச்சு. அவரே வந்து ஆதங்கப்படுறாரு. அவரே சில கதைகள்ல அவர் காலகட்டத்திலேயே அந்த மாற்றங்கள்ல வந்து எப்படி பாண்டிச்சேரி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஆன்மாவை இழக்குது அப்படின்றத இவர் வந்து பதிவு பண்றாரு. தோப்புகள் எல்லாம் மறைஞ்சு எங்க பார்த்தாலும் கான்கிரீட் காடுகளா மாறுது. எந்த இடத்தையும் சும்மா விட மாட்டானுங்க, எல்லா இடத்துலயும் வீடு கட்டிடுறாங்க, எல்லா இடத்துலயும் கட்டடம் கட்டிடுறாங்க. தோப்புகளை அழிச்சிடுறாங்க, மரங்களை அழிச்சிடுறாங்க, இயற்கையை அழிச்சிடுறாங்கன்னு ஒரு ஆதங்கப்படுறது. ஆதங்கப்படுறதுக்கு நிறைய இருக்கு. நானே சின்ன வயசுல இங்க வில்லியனூர்ல இருந்து உருவியாருன்னு ஒரு ஊர் பக்கத்துல ஆத்தை தாண்டி போகும், பாலத்தை தாண்டி. அப்பெல்லாம் அது தரைப்பாலம். வெள்ளம் வந்தா முழுகி இருந்தாலும் வெயில் காலத்துல நாங்க அந்த தரைப்பாலத்தை தாண்டி தான் நாங்க போவோம். இப்ப வந்து அது எந்த பாலமா போட்டுட்டாங்க, ப்ராப்பரான ஒரு பாலமா போட்டுட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பாலத்தை தாண்டின உடனே விவசாய நிலங்கள் தான் இருக்கும். அங்கிருந்து உருவியாருக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். 2 கிலோமீட்டர் ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு விவசாயம், நெல் விவசாய நிலங்கள் தான் இருக்கும். அந்த மோட்டர் தண்ணி ஊற்றிக்கின்னு மிக அற்புதமா இருக்கும், ரம்மியமா இருக்கும். அதை உருவியாரை தாண்டினோம்னா போர்க்காடுன்னு ஒரு ஊர் வரும். அது ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். அங்கேயும் அந்த உருவியாரை தாண்டின உடனே அது ரெண்டு பக்கமும் வயல்வெளிகளா இருக்கும்.
போர்க்காடுக்குள்ள ஊருக்குள்ள போகணும். ஆனா பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் தான் இறங்குற மாதிரி இருக்கும். அங்கிருந்து கறிக்கலாம் பார்க்கும். அது ஃபுல்லா எப்படி ஒரு 3 கிலோமீட்டர் விட்டு அப்படியே 2 கிலோமீட்டர் இருக்கு. அதுவும் வயல்வெளிகளாவே இருக்கும். இதெல்லாம் நான் வந்து ரசிச்சுக்கினே போயிருக்கேன். ஏன்னா எங்க அம்மா வந்து கறிக்கலாம் பார்க்கும் ஆஸ்பத்திரியில நான் மருத்துவரா பணிபுரிஞ்சேன். அங்க நைட் டியூட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு காலையில அங்கிருந்து நாங்க பஸ் அந்த அளவு வசதி கிடையாது. அதனால என்ன பண்ணுவோம்னா காலையில நானும் எங்க அம்மாவும் காலையில அங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு காலையில நடக்க ஆரம்பிச்சோம்னா கரிக்கலாம் பக்கத்துல இருந்து வில்லியனூர் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடந்தே வருவோம். நடந்து வரும்போது ஃபுல்லா ரம்மியமா வயல்வெளிகள் எல்லாம் இருக்கும். எங்கேயாவது அங்க போர் பம்பு செட் இருக்கும். அங்க போய் தண்ணி குடிப்போம். தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். தண்ணி குடிச்சிட்டு அப்படியே பொறுமையா இதெல்லாம் பார்த்துக்கணும். பொறுமையா நடந்து வந்து சேருவோம். இப்போ போய் பாருங்க, இப்படி ஒரு இடம் வயல்வெளிகள் இருந்துச்சா அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஃபுல்லா உருவியா அந்த பாலத்தை தாண்டின உடனே அங்கிருந்து இப்போ காலேஜ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கட்டிட்டாங்க. ஊர் வந்துருச்சு. ஃபுல்லா கான்கிரீட் தான். எங்க பார்த்தா ஊர் தான். ஃபுல்லா ஊர் தான். இப்போ வயல்வெளியே கிடையாது. ஏன்னா வெளியூர் அந்த பாலத்தை தாண்டினா ஊர் கிடையாது, வயல்வெளி. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்களுக்கு அப்புறம் தான் உருவையார் வரும். இப்போ அப்படி கிடையாது. உருவியார் வரைக்குமே வந்து வயல்வெளிகள் மொத்தமா அழிச்சிட்டாங்க. உருவியார் மட்டும் இல்லை, அதை தாண்டி கோர்க்காடு சுத்தி இருக்கிற நிலங்களையும் அழிச்சிட்டாங்க. அங்கேயும் வீடுகள், குடியிருப்புகள் எல்லாம் வந்துருச்சு. அரிக்கலாம் பக்கம் வரைக்கும் வந்துருச்சு. வயல்வெளிகளே கிடையாது. மொத்தமா அழிச்சு கான்கிரீட் காடுகளாவே மாத்திட்டாங்க. அதை பார்க்கும்போது எங்க அம்மாவோட அந்த அனுபவிச்சிருந்த அந்த இயற்கை இனிமேல் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் அவரும் இப்ப என் காலத்துல இது நடந்துச்சுங்க. இவரு காலத்துல வந்து இன்னும் எவ்வளோ பாண்டிச்சேரி வந்து தோப்புகளும் துறவுகளும் உள்ள மிக அற்புதமான குளங்களும் குயில்களும் அவங்களும் அதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான ஒரு ஊரா இருந்திருக்கு. அவர் கண் முன்னே இப்படி அழியிறது அவரால் தாங்கிக்க முடியல, தடுக்கவும் முடியல. அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகள் எப்படி புதுச்சேரியின் அரசியல்வாதிகள் சுயநலமாக இருந்தார்கள், இந்த லேட் 2000க்கு அப்புறம் எப்படி சுயநலமா இருந்து பாண்டிச்சேரியை அழிச்சார்கள் அப்படின்னு சிறுகதையில வந்து அலிபாபாவும் 30 திருடர்களும் 30 எம்எல்ஏக்கள் இல்லையா, பாண்டிச்சேரிக்கு 30 எம்எல்ஏக்கள், அலிபாபாவும் 30 திருடர்களும் கதையில எப்படி பாண்டிச்சேரியை வந்து அரசியல்வாதிகள் சுயநல அரசியல்வாதிகள் அழிச்சாங்க அப்படின்றத அதுல அதுல சொல்றாரு. இவரோட கதைகள் எல்லாம் பாண்டிச்சேரி டவுனை சுத்தி இருந்த அந்த பகுதிகளை முக்காவாசி தான் சொல்றாரு. முக்கியமா கிராமங்களுக்குள்ள அவ்வளவு பெருசா அவர் போகல. ஏன்னா அவருடைய பழக்க வழக்கம்லாம் அந்த டவுன் பகுதிகளே இருந்ததுனால அந்த அப்ப டவுன் பகுதியே இயற்கை எழிலோடு இருந்திருக்கு. அதை பத்தி முக்காவாசி கவர் பண்றாரு. அந்த பகுதிகளுக்கான பழைய பேர் எப்படி வந்துச்சு, அப்புறம் புது பேர் எப்படி மாத்திட்டாங்க, இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாத பேரெல்லாம் எப்படி வச்சாங்க அப்படின்னு ஆதங்கப்படுறது. அது இல்லாம வந்து ஆஹ், பாண்டிச்சேரியுடைய பல சரித்திரங்களை அழகா கொண்டு வர முக்கியமா பாண்டிச்சேரியில இவருடைய கதை மாந்தர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்தான்னு சொல்லுவாங்க. இந்த சொல்தே அப்படின்னு சொல்லுவோம், சொல்தான்னு சொல்லுவோம். சொல்தானா பிரெஞ்சுல வந்து அவங்க தமிழ் படுத்தி சொல்தான்னு சொல்லுவோம், சொல்தேன்னு சொல்லுவாங்க பிரெஞ்சுல. நான் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நாங்க பாண்டிச்சேரியில சொல்தான். சொல்தான்னா அந்த பிரெஞ்சுக்காரனுடைய போலீஸ், பிரெஞ்சு தான் அந்த பாண்டிச்சேரி ஆண்டு இருந்தாங்க இல்லையா. அப்ப அந்த பிரெஞ்சுக்காரனுடைய போலீஸ்லயும் இராணுவத்திலையும் பணிபுரிந்து தமிழர் அவங்க வந்து இப்பயும் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் சரி, அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரன் நாட்டை விட்டு போனாலும் சரி, அவங்களுக்கு பல பேருக்கு வந்து பிரெஞ்சு குடியுரிமை கொடுத்துட்டான். அப்ப அவங்களுக்கு 2 குடியுரிமை இருக்கு. பிரெஞ்சு குடியுரிமை உண்டு, பாண்டிச்சேரி இந்திய குடியுரிமையும் உண்டு. அவங்க பிரான்ஸ் நாட்டு பிரதமரையோ எலெக்ஷன் நடந்துச்சுன்னா இங்க இருந்து ஓட்டு போடுவாங்க. பிரான்ஸோட தூதரகம் வந்து இங்க இருக்கு. அதனால இங்க இருந்து ஓட்டு போடுவாங்க. 2 குடியுரிமை வந்து அவங்களுக்கு பென்ஷனும் கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க அதாவது பிரிட்டிஷ்காரனோட ஒரு படி மேலேயே போயிட்டா பிரெஞ்சுக்காரன். அந்த வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க அவங்களுக்கு மட்டும் இல்லாம
அவங்க இறந்த பிறகு அவங்க வாரிசுகளுக்கும் வந்து பென்ஷன் கொடுத்துருக்கலாம், இப்பவும் கொடுத்துன்னு இருக்கிறான்னு நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த காலத்துலலாம் சொல்தா வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா பிரான்ஸ்ல போய் செட்டில் ஆகிடலாம். சொல்தா வீட்டு பையனை கல்யாணம் பண்ணா பிரான்ஸ்ல போய் செட்டில் ஆகினான்னு அந்த சொல்தா குடும்பத்துல சம்மந்தம் வச்சுக்கணும்னு அலையாத குடும்பங்கள்லாம் இங்க கிடையாது. அப்படி ஒண்ணுலாம் இருந்துச்சு. இப்போ ரூல்ஸை மாத்திட்டாங்க. இப்போ வந்து சொல்தா வீட்டு பொண்ணு வந்து இந்திய சாதாரண ஒரு பையனை கல்யாணம் பண்ணா அதுக்கு வந்து பிரெஞ்சு குடியுரிமை போயிடும் அப்படின்னு. ஆனா சொல்தா வீட்டு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பிரெஞ்சு குடியுரிமை கிடைக்கும். அது அப்படியே இருக்கு. அதனால எப்பயும் வந்து சொல்தா வீட்டு பையன் இன்னும் கிராக்கி, இப்ப சொல்தா வீட்டு பொண்ணு அவ்வளவு கிராக்கி இல்லை. இருந்தாலும் அந்த வசதி வாய்ப்புகள் இருக்குல்ல, அதுக்காக அலையிறவங்கலாம் இருக்கிறாங்க. சொல்தா வீட்டு பொண்ணு கிடைக்காதா, பையன் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அந்த சுல்தான் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, அதை நிறைய இதில் வந்து தன் கதை மாந்தர்களாக வச்சு பதிவு பண்ணியிருக்காரு பாரதி வசந்தன் அவர்கள். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு மிக அற்புதமாக ஒரு ஈர்ப்பாக இருந்துச்சு. இது வந்து புதுச்சேரிக்காரங்க பாண்டிச்சேரிக்காரங்க இதை படிச்சாங்கன்னா நிச்சயமா ஈஸியாக அதை கனெக்ட் ஆயிடுவாங்க. பாண்டிச்சேரியை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனுடைய சரித்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த சொல்தா மக்கள், மூசா மக்களுடைய சில சாதாரண பாண்டிச்சேரி மக்களுடைய ஆஹ், வாழ்வு முறைகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சிறுகதை தொகுப்பை நிச்சயமா வாங்கி படிக்கலாம். புதுச்சேரியுடைய இந்த எழுத்தாளருக்கு நாம நம்மளுடைய ஆதரவை தெரியும். நன்றி, வணக்கம்.